5.1 second sum. Determine whether the sets of points are collinear. இது ஒரே நேர்கோட்டில் அமையுமான்னு சொல்லி பார்க்கணும். இதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் x1 x2 x3 x1 x2 y1 y2 y3 y1. இது ஃபார்முலா இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்குள்ளே வந்துடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், same formula 1/2 of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. இது நம்ம டைரக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இதை எழுதிக்கலாம். a வந்து -1/2, 3, b வந்து -5, 6, c வந்து -8, 8. இப்போ இது x1 y1 x2 y2 x3 y3. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். x1 வந்து -1/2, y2 வந்து 6 ப்ளஸ் x2 வந்து -5, y3 8. நெக்ஸ்ட்டு x3 -8, y1 3 மைனஸ் ஆஃப் x2 வந்து -5, y1 வந்து 3, x3 வந்து -8, y2 6 plus x1 -1/2, y3 8. நெக்ஸ்ட்டு இது நம்ம அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது 1/2, நெக்ஸ்ட் 8 இருக்குது. அப்போ இது 2 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம். நெக்ஸ்ட் இது பண்ணிட்டோம்னா ஈஸியாகிடும். -1 into 3 -3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சைன் சேஞ்ச் ஆயிரும். 5 8s are 40. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா நமக்கு மைனஸாக இருக்கும். 8 3s are 24. மைனஸ் ஆஃப் இது -5 -3 மல்டிபிள் பண்ணால் -50. ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக இருக்கும். 8 6 are 48. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 4க்குன்னா நமக்கு 4ம் கிடச்சோம். நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் இது நம்ம ஆட் பண்ணோம்னா -5 எல்லாமே மைனஸாக தான் இருக்குது. அப்போ -24 -40 -3 நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைனை நம்ம போட்டுக்கணும். இது 7, இது 6, -67. இப்போ மைனஸ் திரும்பவும் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம -15 -48 -4 இது நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இது 67 நமக்கு கிடைக்கும். இப்போ மைனஸ் ஆஃப் 67 நம்ம இதை செக் பண்ணோம் அப்படின்னா -67 மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ப்ளஸ் 67 கிடைக்கும். இப்போ 1/2 ஆஃப் இது எல்லாமே 0 ஆயிரும். அப்போது anything into 0 0ன்னு கிடைக்கும். therefore they are collinears. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும்னு எழுதிடும். கொலினியர் அப்படின்னாலே 0ங்கிற ஆன்சர் தான் வரும்.